டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற விவசாய நிலங்களையும் அங்கே இருக்கிற அந்த மக்களையும் விவசாயிகளையும் நேரில் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காங்க பாஜகவோட மாநில விவசாய அணி. தண்ணியில் பயிரெலாம் மூழ்கி போச்சுங்க அப்படின்னு மக்கள் சொல்ல, இவங்களும் மத்திய அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், நிச்சயமாக உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதிகரித்து போச்சு, ஆள் வேலை கிடைக்க மாட்டாங்க, சரிதான். அதனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அரசாங்கம் ஒரு கருத்துடைப்பாக சொன்னாங்கன்னா உண்மை நம்பலாம். இப்போ நம்ம என்ன நமக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அளவு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் விடாமல் எழுதுறாங்க. எல்லாரும் தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க, தனித்தனியாக போகாதீங்க. எல்லாரும் விவசாயிங்க ஒத்துமா வர மாட்டான்னு சொல்லுவீங்க. பறவை ஆளுங்களை மட்டும் ஒரு 50 பேரோ 100 பேரை போய் மொத்தமாக உட்கார வச்சு உடனே எழுதுங்க. இன்னும் யாரோட இடம், அவங்களோட இது என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அப்படி சரியாக எழுதலைன்னா அவங்க நிலப்பரப்பை எழுதிக்கிட்டு காசை எங்கேயாவது கொடுத்துக்குவாங்க. இதனால எல்லாத்தையும் எடுத்து போய் கன்ஃபார்மாக விடாமல் யாரோட நிலம், பட்டா, சிட்டா என்னெல்லாம் கேட்குறானோ. ஏன்னா அந்த அரசு அதிகாரிகளுக்கு அவங்க வந்து பார்க்கறதுக்கு அவங்க நேரம் இல்லை. ஏன்னா பறந்த இடத்துல அவங்க பாதி வரமாட்டாங்க. அவங்க மேலே நம்ம குறை சொல்லாமல் எப்படி நம்ம கிட்ட போய் உட்கார வச்சு இதை முழுமையாக எழுத வைக்க முடியுமா? முதல் பாருங்க. எங்களுக்கு வர நம்பிக்கை இல்லைங்க. எங்களுக்கு கணக்கு எடுத்துட்டு வருவாய்த்துறையிலேருந்து போனாங்க. ஒரு ட்ரிப்பு எடுத்துட்டு போகும்போது அதெல்லாம் காணா போயிட்டு, அதனால இன்னொரு ட்ரிப்பு கொடுங்க. ஜனவரி மாசம் சாயந்தரம் டிவியில் நம்ம முதலமைச்சர் சொல்லின்னு இருக்காரு, நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுக்குறோம், சுபிச்சமா இருக்கிறாங்க, எல்லாம் திருப்பி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆதார் கேட்டாங்க. சார், நாங்க பருத்தி போட்டோம், ஒரு 3 ஏக்கர் போட்டோம், 50,000 செலவு பண்ணோம். ஆக நாங்க எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணோம், ஆனா ஒண்ணுமே வரலைங்க. அதே மாதிரி உளுந்துக்கும் பண்ணோம், அதுவும் என்ன காரணம் சொன்னாங்க? காரணமா சொல்லவே இல்லைங்க. எப்படின்னா ஒருங்கிணைந்த ஒரு கிராமமா பண்றாங்க பாருங்க, அவங்க இன்சூரன்ஸ் பண்றதை எடுத்துக்குவாங்க. எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க ஒரு போர்வெல் இருக்கிறத வச்சு செய்யறவங்களுக்கு கணக்காக எல்லாம் கொடுத்தோம். அந்த ஃபண்ட் அப்படியே ஜேடிஏ ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 172 கோடி. ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும், விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, நாம ஒத்துமையா போய் நிக்கிறது கிடையாது. கலெக்டரேட்ல நடந்த விவசாய குறை தீர்க்கும் நாள் கூட்டத்துல 200 பேரோட ஒரு ஆளோட தப்பால எவ்வளவு பேர் வாழ்வாதாரம் போச்சு. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ள 51 எல்லாம் 2000 ரூபாய் போட்டு அனுப்புறது யாருமே விவசாயிகளுக்கு போட்டு வாழ்வாதாரம் ஏக்கர் உள்ளவங்களுக்கு 6000 ரூபாய் உண்மையாவே சின்சியரா வேலை பண்றாங்க.